தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கடந்த நாட்களில் மகளிர் உரிமை தொகை குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைய தினம் மாதத்தின் 15ஆம் தேதி, ஸோ ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் சொல்லி அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன்படியாக கடந்த 3 மாதங்களாக தகுதியான நபர்களுக்கு வர வைக்கப்பட்டது. இது 4ஆம் மாதம். ஸோ இந்த 4ஆம் மாதத்திற்கான உரிமை தொகை எல்லாருக்கும் சரியான சமயத்தில் வர வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் காலையிலிருந்து வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது இந்த 3 மாதமும் உங்களுக்கு எத்தனை மணிக்கு, இப்போது காலைல 10 மணினா 10 மணி, 12 மணினா 12, 2 மணினா 2. ஸோ இந்த டைமிங்கில் உங்களுக்கு 3 மாதங்களும் எத்தனை மணிக்கு வந்ததோ அத்தனை மணிக்கு தான் அமௌண்ட் வரும். ஸோ அதனால் காலையில் இன்றைக்கி 15ஆம் தேதி காலைல 6 மணிக்கு எனக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா உங்களுக்கு 10 மணிக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சுன்னா ஸோ அந்த 10 மணிக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகும். அதனால் உங்களுக்கு எந்த டைமில் வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, 15ஆம் தேதிங்க கடந்த மாதத்துலாம் 9ஆம் தேதிக்கிட்டே போட்டாங்க. அதுக்கு முந்தின மாதம் 14ஆம் தேதி கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் தேதி அரசு விடுமுறையாக இருந்தாலோ பண்டிகையாக இருந்தாலோ அதுக்கு முன்னாடியே கொடுத்தாங்க இது வரைக்கும். ஆனால் இன்றைய மாதத்தில் பண்டிகையும் கிடையாது, விடுமுறையும் கிடையாது. அதனால் கரெக்டாக 15ஆம் தேதி இன்றைய தினத்தில் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, மேல்முறையீடு செய்து தகுதியான நபர்களுக்கும் இன்றைய தினத்தில் சேர்ந்து வரும். ஆனால் மேல்முறையீடு செய்து இன்னும் விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு எல்லாருக்குமே எப்போ பணம் வர வைக்கப்படும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 23ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த 10ஆம் தேதியிலே அவங்களுக்கான குறுஞ்செய்தி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மெசேஜ் வந்துருந்துச்சு. யாரெல்லாம் தகுதியான நபர்கள் என்று அறிவிப்பு வெளியாகும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை. அதன்படியாக இன்றைய தினம் கட்டாயம் எல்லாருக்கும் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆனால் இந்த மாதம் கடந்த சில மாதங்களாக சொன்னாங்க டிசம்பர் 4ஆம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளியாகும்னு. ஆனால் டிசம்பர் 4ஆம் தேதி 10ஆம் தேதியாக மாற்றினாங்க. ஸோ 10ஆம் தேதிக்கு எல்லாருக்கும் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படும்னாங்க. ஆனால் இது வரைக்கும் சரியான குறுஞ்செய்திகள் யாருக்குமே வரல. ஆனால் இப்போ என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, டிசம்பர் 23ஆம் தேதி அதாவது மேல்முறையீடு செய்து நிலுவையில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கெல்லாம் சரிபார்க்கப்பட்டு அவங்க விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு யாரெல்லாம் தகுதியான நபர்களோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணம் 23ஆம் தேதி தான் வர வைக்கப்படும் சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அதற்கான எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் வரவில்லை. அது மட்டும் கிடையாது, இன்னும் 1 வார காலம் தான் இருக்குது. இந்த 1 வார காலத்தில் மெசேஜ் அதாவது ₹1 கிரெடிட் மெசேஜ் இல்லை 10 பைசா அந்த கிரெடிட் மெசேஜ் உங்களுக்கு சென்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நிலுவையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே கடந்த மாதம் அப்படி தான் வந்துச்சு. ஸோ வந்தவங்களுக்கு எல்லாமே கரெக்டான தேதியில் பணம் வர வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மாதம் 3ஆம் கட்டமாக நிலுவையில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்று இந்த வாரத்தில் கட்டாயம் அறிவிப்பு வெளியாகும். ஸோ அதை எதிர்பார்ப்போம். இன்னும் வரும் காலங்களில் ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே மேனுவல் அப்ளிகேஷன் மட்டும்தான். அதாவது இதற்கு முன்பாக கோடிக்கணக்கில் ஆள்கள் இருந்தாங்க. ஸோ அதனால் நேரடி விண்ணப்பங்கள் பெற்று அதை சரிபார்க்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ ஆனால் இப்போ நிறைய பேர் ஃபில்டர் ஆகி சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. அதாவது ஆயிரக்கணக்கில் எண்ணிக்கையில் தான் மட்டும்தான் இருக்குது, நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேன்சல் ஆனவங்க, ரிஜெக்ட் ஆனவங்க, அப்ளை பண்ணாதவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் எண்ணிக்கையில், அதாவது 1 லட்சத்துக்கு குறைவாக எண்ணிக்கையில் உள்ளதுனால எல்லாம் நேரடி மனுக்களாகவே பெற்றுக்கொள்ளலாங்கிற ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதன்படியாக அரசு புதிய திட்டமெல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது கலெக்டர் நேரடியாக அந்த ஊருக்கு சென்று அந்த குறைகளை 15 நாளில் தீர்வு செய்து அதற்கான அதாவது அந்த குறைகள் மேலே 15 நாளுக்குள்ள ஆக்ஷன் எடுத்து அதுக்கான ரீப்ளே பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதே போல் சிஎம் பெட்டிஷனுக்கு நிறைய பேர் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ரீப்ளே இது வரைக்கும் வரல. இப்படியாக இந்த மாதிரி சில திட்டங்கள் மூலியமாக மக்களிடத்திலிருந்து மனுக்களை பெறப்பட்டு அவங்களுக்கான உரிய தீர்வு எடுப்பாங்க. ஸோ இனிமேல் ஆன்லைன் அப்ளிகேஷனோ இ-சேவை மையத்தில் போய் பதிங்கிற ஒரு நடைமுறை மேக்ஸிமம் 100க்கு ஒரு 70% இல்லை. எல்லாம் நேரடி மனுக்கள் என்பதனாலே மக்கள் நேரடியாக சென்று உங்களுடைய குறைகளோ, அதாவது நீங்கள் என்ன காரணத்துக்காக உங்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதோ அதற்கான சரியான ஆதாரங்களை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணி அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக உடனடியே தீர்வு எடுப்பாங்க. ஏன்னா இப்போ எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக செக் பண்ணிடுவாங்க, உங்களுடைய டேட்டாவில் வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இன்னும் வருங்காலங்களில் இப்படியாக ஒரு புதிய அறிவிப்பு வரும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்போம். மேலிடத்துலேருந்து வரக்கூடிய தகவல் இப்படி தான் இருக்கிறது. ஸோ அதனால் உரிமை தொகை அது மட்டும் கிடையாது,
புதிய விண்ணப்பதாரர். ஸோ முதல் முறையாக அவங்க வந்து பதியாமல் விட்டுருப்பாங்க. சிலர் வந்து பதிஞ்சும் அவங்க டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இது வரைக்குமே பதிய முடியாமலே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரடி மனுக்கள் மூலியமாக பெறப்பட்டு கோட்டாட்சியர் மூலியமாக விசாரித்து அவர்களுக்கான உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. புதிய மனுக்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து இன்னும் வருங்காலங்களில், அதாவது அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து அநேகமாக அறிவிப்பு வெளியிடலாம். ஆனால் வெளியிடுவாங்களா என்பது 100% நம்ம நம்பகத்தன்மை உள்ளதல்ல. இருந்தாலும் எதிர்பார்ப்போம். ஸோ வந்து அவங்க என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தகுதியான நபர்களும் நாங்கள் விடுபடாதவாறு எல்லாருக்கும் கொடுப்போன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவங்க வந்து அதற்கான புதிய ஆப்ஷன் ஏதாவது கொண்டு வரலாம், இல்லை புதிய நடைமுறை ஏதாவது கொண்டு வந்து அவங்களுக்கான உரிமை தொகை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய விண்ணப்பங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கழிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. அதாவது கழித்து கொண்டே வராங்க. நிறைய பேர் தகுதியான நபர்கள் சேர்க்கவும் கழிக்கவும் இப்போ கடந்த 3 மாதம் அப்படி தான் நடக்குது. ஸோ ஆனால் அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கான தகவல் வந்து மாதம் வந்துச்சு. ஆனால் அதற்கடுத்து எந்த ஒரு தகவலும் வரல. ஆனால் இன்னும் வருங்காலங்களில் அதற்கான சரியான ஒரு தகவல் வந்தால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இன்னும் மகளிர் உரிமை தொகை குறித்து ஏதேனும் அப்டேட் வந்தால் ரீசெண்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் வந்து மகளிர் உரிமை தொகை குறித்து அநேக அப்டேட்கள் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக மகளிர் உரிமை தொகை வாங்க வேண்டுமென்றால் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுங்கிற முழு விளக்கமான வீடியோக்களும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அவங்க நம்ம சொன்ன விதிமுறைகள் என்னென்ன, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அதன்படியாக பின்பற்றினா மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகை கன்ஃபார்ம். ஸோ அதனால் அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் தொடர்ச்சியாக நம்ம வாங்க வேண்டுமென்றால் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். அது எவ்வளோ காலம் கொடுப்பாங்க தெரியாது. ஸோ கொடுக்குற வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு தக்கவண்ணம் நம்ம எல்லாமே தயாராகி வைத்துக்கொள்ள வேண்டும். மேலும் பயனுள்ள வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் போடுறோம். ஸோ நம்ம சேனலில் ஒரு சேவை மையத்தில் வழங்கக்கூடிய அத்தனை சேவைகளும் நம்ம சேனல் மூலியமாக வீடியோவை போட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, லோன்கள், பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன், ஸோ எல்லா லோன்களும் பற்றி நம்ம போடுறோம். அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேலை செய்வர்களாலும் சரி, வீட்டில் இருப்பவர்களாலும் சரி, எல்லோருக்குமான பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் போடுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.